நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல யாரெல்லாம் கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்க கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சொல்லலாம் நிறைய ஃபேமஸான வெப்சைட்லாம் இருக்குது அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக ஓப்பன் ஆகும் ஏன் அப்படி ஓப்பன் ஆகுது அதை நம்ம எப்படி தடுக்கிறது அதில் ஓப்பன் ஆகாமல் டைரெக்டாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர் வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம் உதாரணத்துக்கு நான் வந்து யூடியூபை ஓப்பன் பண்ணுறேன் யூடியூபை சர்ச் பண்ணுறேன் இதில் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணும்போது அந்த பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறேன் டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா இந்த யூடியூப் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபோனில் யூடியூப் அப்ளிகேஷன் இருக்குமே அதில் ஓப்பன் ஆகுது என்னடா யூடியூப் அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகுது எனக்கு அப்ளிகேஷனில் போயிட்டு என்னுடைய விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது நான் வந்து யூடியூபோட வெப் பேஜில் வந்து நான் முழுமையான விவரங்களை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நண்பர்களை வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகக்கூடாது ஸோ அதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க போனதுக்கப்புறம் அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க இதில் ஆப்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க அப்புறம் வந்து டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க அதில் டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பனிங் லிங்க்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க டேப் பண்ணும்போது ஓப்பன் லிங்க்ஸ் இன் ஆப்ஸ் இருக்கும் இது இப்படி இந்த மாதிரி ஆன்ல இருந்ததுன்னா இதை ஜஸ்ட் இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது அடுத்த தடவை நீங்கள் போய் கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது டைரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸில் ஓப்பன் ஆகாது இல்லைனா கூட உங்களோட ரிக்வஸ்ட் பண்ணாது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஸோ இது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா செம அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க போனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்க கூகுள் இருக்குல்ல அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க போனதுக்கப்புறம் அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணுங்க அதுக்கப்புறம் சர்ச் அசிஸ்டன்ட் வாய்ஸ் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஜெனரல் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணுங்க இதில் ஓப்பன் வெப் பேஜஸ் இந்த ஆப் இருக்கு பார்த்தீங்களா இது பக்கத்தில் ஒரு டாகல் வந்து எனேபிள் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் டைம் கூகுள் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் போகும்போது எந்த ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷனோட வெப் பேஜை வந்து ஈஸியாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம் வெப் பேஜ்குள்ளே போயிட்டு உங்களுடைய வேலையை முடிச்சுக்கலாம் ஈஸியாக அப்ளிகேஷனில் போயிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறது மூலியமா அதை செயல்படுத்தலாம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போட்டு டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் டேப் பண்ணுங்க டேப் பண்ணும்போது அப்கிரேட் வெப் லிங்க்ஸ் இருக்குது பக்கத்தில் வந்து இந்த டாங்கல் வந்து எனேபிளில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகாது அதை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் சரிங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு கூகுள் குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு மறுபடியும் அந்த பிரபலமான ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் கூட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க செட்டிங்ஸ்குள்ளே போங்க போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஆப்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க இதில் ரீசெட் ஆப் preferences அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா this will reset all your preferences for disabled apps நீங்கள் ஏதாவது ஆப்ஸை வந்து டிசேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ரீசெட் ஆகி மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும் நோட்டிஃபிகேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ் ஏதாவது ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது மறுபடியும் எனேபிள் ஆகிடும் டிஃபால்ட் ஆப்ஸ் எதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஸை வச்சுக்கிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் பேக்ரவுண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஆப்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நிறுத்தி வச்சிருப்பீங்க ஏன்னா ஃபோனோட பேட்டரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பீங்க பெர்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சில ஆப்ஸ்க்கு வந்து உங்கள் ஃபோனில் பெர்மிஷன் கொடுத்துக்க மாட்டீங்க அது எனேபிள் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி 5 வகையான இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும் ரீசெட் கொடுக்கறது மூலியமாக பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா மொத்தமாக ரீசெட் ஆயிரும் பட் உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டீங்களோ அது எல்லாமே அப்படி இருக்கும் அதில் உள்ள அந்த பெர்மிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க ஒரு நார்மலான ஆப்பாக உங்களுடைய ஃபோனில் இயங்கிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு என்ன செட்டிங்கை வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்து நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இந்த இன்ஸ்டன்ட் ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகக்கூடாது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கு மேற்கொண்ட
விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும்போது அதோட அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகக்கூடாது, வெப்சைட்டில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு, குறிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.